ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வரேன் பெங்களூருக்கு. நம்ம கன்வென்ஷன்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ தேவன் இந்த கொடுத்த இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு அடியன் சார்ந்திருக்கிறதான சென்னை சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ இன்றைய நாளிலும் நாம் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஜூம்ல சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்க உலகத்துல? ஒரு போர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நமக்கு நல்லா தெரியும் அந்த போருடைய முடிவு என்ன ஆகும். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இன்னைக்கு அநேகர் அதை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ அர்மகேதன் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, உலக ஜனங்களும் சரி உலக கிறிஸ்தவர்களும் சரி வேர்ல்டு வார் 3 வந்து என்ன ஆயிடுச்சு வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. பட் நமக்கு நல்லா தெரியும் இது வந்து அர்மகெதோன் கிடையாது, தேர்ட் வேர்ல்டு வாரும் இது கிடையாது. ஏன்னா தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலை எப்போ எல்லாரும் தாக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் சுகமாய் குடியிருக்கும் போது. இன்னைக்கு இஸ்ரேல் சுகமா குடியிருக்கிறாங்களான்னா இல்ல. ஸோ இப்போ அவர்கள் மதில் இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாதுன்றதை பார்க்கிறோம். ஸோ இப்போ அது ஜஸ்ட் நம்ம ஒரு அப்டேட்காக நம்ம அந்த விஷயத்த பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அர்மகேதனும் கிடையாது, தேர்ட் வேர்ல்டு வாரும் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை குறித்து நம்ம என்ன பண்ண போறதுன்னா பார்க்க போறது இல்லை. ஏன்னா அதை குறித்து நமக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இதுல என்ன ஒரு முக்கியம்னா நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம வாரையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியன்றதை அது என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஸோ அப்ப அது தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்தந்த டைம்ல எந்தெந்த வார் வரணும்ன்றது தேவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மளோட நோக்கம் அதை பார்க்கறது கிடையாது, நமக்குள்ள என்ன மாற்றம் வரணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ அதுதான் நம்ம ஆதார வசனம் வாசிச்சோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நம்ம கடைசியில தான் என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ மனத்தாழ்மையினாலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். சோ அப்படின்னும் போது இதுல ஏதோ ஒரு பாடம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்போ இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை, அதாவது த ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம அணுக போகிறோம். சோ இப்போ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கலாம்னா இதுல என்ன பிரதர் பாடம் இருக்குது, ஒப்பிட்டு பார்க்கறதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேதத்துல அநேகர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு சோதனைக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா போயிருக்கிறாங்க. சோ இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். இந்த சோதனை நமக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கும், இல்ல வர ஃபியூச்சர்ல வரலாம், இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி இந்த சோதனைக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னா நம்ம போய் கொண்டிருக்கலாம். அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்த்துட்டு வேதத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை, அதாவது தங்களை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த ஒரு சோதனை யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது என்ன பண்ணலாம் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அப்போ அதுல ஒரு 8 காரியம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பாடம் எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர் ஒருவரான ரிக் கனிகம் இருக்காருங்களா, யூஎஸ்ஏல இருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் எழுதின ஒரு பாடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடம். ஸோ இப்போ இதுல அவர் அநேக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு 8 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முடிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யாரை எடுக்கலாம், இந்த இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையில யார் முதலாவது அகப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது காயின் ஆபேல். ஸோ இப்போ இவர்களை குறித்து நமக்கு என்ன தெரியும்னா நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இவங்க தான் யார் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பிரதரன்ஸ், அதாவது முதல் சகோதரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது காயினும் ஆபேலும் தான். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:3-4. சில நாட்கள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
சோ இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா நல்லா தெரிந்திருக்கும். சோ இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஆபேலோட பலி என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறாரு. காயினுடைய பலி என்ன பண்ணலன்னா அங்கீகரிக்கல. சோ இப்ப அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஆபேலை போல மனம் என்ன யாருக்கு இல்லைன்னா காயினுக்கு இல்ல அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் தேவனே அங்க சொல்லுவாரு, ஒருவேளை நீ வந்து அந்த மாதிரி செய்திருந்தேன்னா உன்னுடைய இது என்ன பண்ணப்பட்டிருக்கும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நீ அது செய்யாத போறதுனால உன்னுடைய பாவம் வந்து என்ன பண்ணப்படும், வாசற்படியிலே படுத்து கொண்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம். சோ இப்போ காயின் இங்க என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய சகோதரன் மேல என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பொறாமை குணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா இங்க காட்டிட்டார். சோ இங்க எந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப இங்க தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆபேலோடது அங்கீகரிச்சுட்டாரு. சோ இப்ப இது காயினுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, இங்க காயின் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்டர். சோ அப்போ இவர் வந்து ஒரு மூத்த சகோதரனா இருக்கிறாரு. ஆனா தேவன் யாரு அங்கீகரிச்சிட்டாருன்னா ஒரு இளைய சகோதரனோட இது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அங்கீகரிச்சிட்டார். சோ இப்ப இது அவருக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா, வாசிக்கலாம் ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. சோ இங்க பாருங்க, காயினுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் பெரியவன், என்ன பண்ணிருக்கணும், அவரு தேவன் அங்கீகரிச்சிருக்கணும். மாறாக என்ன பண்ணிட்டாரு, என்னோட இளையவனான ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிட்டார். சோ அந்த மாதிரி டைம்ல எப்படி நினைச்சிட்டாருன்னா, நான் இவருக்கு தாழ்ந்து போகணுமா, அதாவது ஆபேலுக்கு நான் தாழ்ந்து போகணுமா, அந்த மாதிரி மைண்ட் யாருக்கு வந்துருச்சுன்னு பார்க்கும்போது இங்க காயினுக்கு வந்துருச்சுன்னு பாக்குறோம். சோ அது காயினை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபேலோட தன்னை கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. சோ தேவன் இவரை அக்செப்ட் பண்றாரு, என்ன அக்செப்ட் பண்ணலையேன்னு என்ன பண்றாருன்னா இங்க கம்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது காயின் என்ன பண்ணிட்டாரு, ஆபேல கொலை பண்ணிட்டார். சோ அப்போ அவனுக்கு விரோதமா எழும்பி அவரை என்ன பண்ணிட்டாருன்னா கொலை செய்துட்டார் அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். அந்த கம்பேரிசன் என்ன எங்க போய் கொண்டு போய் விட்டதுன்னு பார்க்கும்போது ஒரு கொலையில போய் என்ன பண்ணிச்சுன்னா கொண்டு போய் விட்டுருச்சு. சோ இப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப இந்த டைம்ல நாம இங்க எப்படி இருக்கிறோம்னா, நாமளும் இங்க சகோதர சகோதரிகளை என்ன பண்றோம்னா இருக்கிறோம். சோ இப்போ நமக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பொருந்தும். சோ இப்போ இந்த நிகழ்வில் இருந்து புது சிருஷ்டிகளாகிய நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நமக்கும் இந்த கம்பாரிசன் என்ன பண்ணப்படுதுன்னா இன்னைக்கு இருக்குதுங்களா இல்லைங்களா? சோ இப்போ எப்படி நமக்கு இந்த கம்பாரிசன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாமளும் இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஒரு பிரதருடைய பலியும் நம்மளுடைய பலியும் என்ன பண்ணி பாக்குறோம்னா கம்பேர் பண்ணி பாக்குறோம். சோ இந்த பிரதர் என்னோட பலி வந்து எப்படி பண்றாரு, கம்மியா பண்றாரு, இவர் என்னோட ஜாஸ்தியா பண்றாரு அப்படின்னு என்ன பண்றோம்னா நாம இங்க என்ன பண்றோம்னா பலிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மால் மற்றவர்களிடம் இருந்து வருகிற ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதர் நீங்க இந்த விஷயம் தப்பா பண்றீங்க, நீங்க இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அப்படி எப்படி நம்ம நினைச்சிடறோம்னா, நான் வந்து ஒரு எல்டர் பிரதர், நீங்க ஒரு யங்கர் பிரதர், நீங்க சொல்றத நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. சோ இப்போ ஒருவேளை அவர்கள் அந்த அட்வைஸையோ இல்ல ஒரு கைடன்ஸையோ ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா சரியான முறையில இருக்கும். சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த கம்பாரிசன் பண்ற அந்த ஒரு சோதனையில வின் பண்றாரு, அதை ஏற்றுக்கிட்டாருன்னா. ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாம போனா அது என்ன ஆகும்னு பாக்குதுன்னா பிற்காலத்துல கசப்பை உண்டு பண்ணும். அந்த கசப்பு என்ன பண்ணும்னா பொறாமை உண்டு பண்ணும். அது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு என்ன பண்ணிடும்னா அங்க அந்த சகோதரர்களை என்ன பண்ணிடும், அது வழி நடத்தி போயிடும். சோ இப்ப ஏன் இந்த கம்பாரிசன் நடக்குது, அப்படி என்ன காரணம், எதுக்காக இந்த பிரதர்ஸ்குள்ள இந்த கம்பாரிசன் நடக்குதுன்னு பார்க்கும்போது, அங்க காயினுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் தான் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு நமக்கும் சபைக்குள்ள என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு கம்பாரிசன் வரத்துக்கு காரணமா இருக்கு. சோ அதுக்கு பிரதர் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காரியம் சொல்றாரு. அதாவது நம்ம பொதுவா நம்ம பொறாமை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம சொல்லிடுவோம். பட் அந்த பொறாமைக்கு ரெண்டு டெபினிஷன் கொடுக்கிறாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்வி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லசி. சோ இந்த என்விக்கும் ஜெல்லசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, சோ இப்போ என்வினா when you want வாட் சம்மன் எல்ஸ் ஹேஸ், அதாவது நமக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்க கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன வரும்னா இந்த விதமான ஒரு பொறாமை வரும். சப்போ நமக்கு இல்லாதது அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை யோசிப்போம் இல்லைங்களா. ஸோ அது வந்து என்வி. அடுத்து அந்த ஜெல்லசிக்கு என்ன மீனிங் கொடுக்குறாருன்னா, when you are worried someone will take what you have, அதாவது உங்க கிட்ட இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல்லசியை கொண்டு வரும். சோ அதாவது தன்னிடம் உள்ளதை பிறரிடம் இழந்து விடுவோமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம ஒரு பிரதர் கிட்ட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் என்ன பண்ணிருப்போம்னா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம், சபையிலயும் சரி இல்ல சகோதர சகோதரில ஒரு நல்ல கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னா இன்னொரு பிரதர் மூலமா வந்து என்ன ஆயிடும்னா நம்ம தப்பானவங்க அப்படின்னு அங்க மத்தவங்க கிட்ட அது போர்ட்ரேட் பண்ணும்போது ஸோ அது நம்ம எப்படி நினைச்சிருவோம், ஐயோ நம்மளை பத்தி அவர் தப்பா சொல்லிடுவாரோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரதர் கிட்ட நமக்கு ஒரு ஜெல்லசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் விரும்புவது மற்றவர்களிடம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு பிரதருக்கு வந்து அநேக சபையில வந்து அநேக ஊழியங்கள் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஊழியம் வரணும்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு பிரயாசப்பட்டிருப்போம். பட் அந்த ஊழியம் வந்து யாருக்கு போயிருக்கோம், தேவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரதர் தான் என்ன பண்ணுவாரு, அந்த ஊழியத்தை செய்வார். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன நினைப்போம்னா இது நான் தான் செய்யணும்னு எதிர்பார்த்தேன், பட் என்ன பண்ணிட்டாரு அந்த பிரதருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு என்ன பண்ணோம்னா நமக்கு அந்த இடத்துல என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பொறாமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் ஆபேலுக்கும் வந்து இருந்ததான ஒரு முதல் விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கம்பேர் பண்ணா நம்ம யாரு கூட இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், கிறிஸ்து கூட கண்டிப்பா நம்ம கம்பேர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை வச்சு கம்பேர் பண்ணோம்னா நம்மளை தான் வந்து என்ன பண்ணணும்னா ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ நான் கரெக்டா இருக்கிறேனான்றத நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வச்சுதான் நம்ம என்ன பண்ணணுமே நம்ம சிந்திக்கணுமே தவிர அதற்கப்புறம் நம்ம கடைசியா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் சம்பவம், ஆபேலுக்கும் காயினுக்கும் ஏற்பட்ட ஒப்பிட்டு பார்க்கும் அந்த சோதனை. ஸோ அந்த கம்பாரிசன் நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே போது, பட் அது கடைசியில எங்க போய் முடியுதுன்னு பார்க்கும்போது ஒரு கொலையில் என்ன போய் விடுதுன்னா அது கொண்டு போய் விடுது. ஸோ இப்போ இதே போல இன்னைக்கு நாமளும் என்ன பண்றோம்னா ஆவிக்குரிய கொலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு போலாம். சோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எரேமியா, எசேக்கியேல், டேனியல். சோ இந்த மூன்று பேரும் பார்த்திருக்கீங்க இல்லைங்களா. சோ இவங்க யாருங்க, இவங்க மூணு பேருமே யாருன்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள், அதுவும் வேதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசிகள், நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இவங்களோட லைஃப் வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு இந்த ஒரு கம்பாரிசனை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, வாசிக்கலாம், எரேமியா குறித்து வாசிக்கலாம், எரேமியா 1:3. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோகாங்கிம் என்கிற யூதனுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதனுடைய ராஜாவின் 11ஆம் வருஷம் முடியும் மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5 மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம இப்ப எரேமியா குறித்து என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ இந்த எரேமியா எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வசனம் நம்ம கொடுக்கிறோம். சோ இவர் எப்ப வாழ்ந்திருக்காருன்னு பார்க்கும்போது யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம். சோ இப்போ யோயாக்கிம் வந்து என்ன பண்றாருன்னா ராஜாவா இருக்கிறாரு. சோ அந்த டைம்ல இருந்து கடைசியா எது வரைக்கும் அவர் அங்க இருக்கிறாருன்னு பார்க்கும்போது யூதா ராஜாவின் 11ஆம் வருஷம், அதாவது சிதேக்கியா ராஜாவினுடைய 11ஆம் வருஷம். சோ இது நம்ம எப்படி சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முதலாம் முற்றுகையிலிருந்து 3ஆம் முற்றுகை டைம் பீரியட் வரைக்கும் யார் இருக்கிறான்னு பார்க்கும்போது எரேமியா அங்க இருக்கிறாருன்னு பாக்குறோம். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட்டுக்காக நம்ம போட்டிருக்கோம். சோ இந்த ஜோஷியா ராஜா இருக்காருங்களா, அவருக்கு அடுத்துதான் என்ன நடக்குதுன்னா இந்த முற்றுகைக்கான அந்த டைம் நடக்குது. சோ இப்போ யோயாக்கிம் இருக்கிற டைம்ல என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாருன்னா முதலாம் முற்றுகையை ஸ்டார்ட் பண்றார். சோ அதுக்கு அடுத்து யார் வரான்னு பார்க்கும்போது யோயாக்கின், அதாவது யோயாச்சின் இருக்காரு இல்லைங்களா, அவர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் முற்றுகை நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிதேக்கியா. சோ இப்போ சிதேக்கியா வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் முற்றுகை. அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாருன்னா நேபுகாத் நேச்சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் என்ன பண்ணுவாருன்னா அவரு சிறைப்பட்டு கொண்டு போவார். சோ இப்போ இதுல முதலாம் முற்றுகையில யார் கொண்டு போகப்பட்டார்கள் என்றது ஞாபகம் இருக்குதுங்களா நமக்கு. இப்போ முதலாம் முற்றுகையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 4 பேர் என்ன பண்ணப்பட்டார்கள்னா கொன்று போகப்பட்டாங்க. சோ இப்ப யாருன்னு பார்க்கும்போது தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா. சோங்களா. சோ இப்ப தானியேலும் அவர்கள் நண்பர்களும் முதலாம் முற்றுகையில் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா கொண்டு போகப்பட்டாங்க. 2ஆம் முற்றுகையில போன இன்னொரு தீர்க்கதரிசி யாருன்னு பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி. சோ இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க பாருங்க எரேமியா இந்த டைம் பீரியட்ல எப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எரேமியா 38:6 வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் முற்றத்தில் இருந்து அமலோக்கியின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணி இல்லாமல் உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா
அமிழ்ந்திருந்தான். இங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசிக்கு வந்த சோதனை எப்படி வந்திருக்குன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. சோ இப்ப தேவன் சொல்ற விஷயங்களை சொல்றாரு. பட் ஆனா இங்க என்ன பண்றாருன்னா, சிதேக்கியா ராஜா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்த அந்த ஒரு கிணறு, நம்ம இதுல வந்து வெள்ளுன்னு வச்சுக்கலாம், ஒரு கிணத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எரேமியாவை வந்து கீழே இறக்கிட்டாங்க. சோ இப்ப அந்த கிணறுக்குள்ள அவர் எப்படி அவரோட லைஃப கழிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, பிரதர் வந்து ரொம்ப அருமையா இங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ எரேமியா வந்து வெளியேறுவதற்கு என்ன இல்லைன்னா வழியே கிடையாது. ஸோ இப்போ அந்த துறவுல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வர முடியாது. ஸோ இப்போ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட்ல ஆல்ரெடி கிணறு எப்படி இருக்கும்னா இருட்டா தான் இருக்கும், பகல் டைம்ல இருட்டா தான் இருக்கும். பட் நைட் டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போ நைட் டைம்ல ரொம்பவே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கும் இருட்டா இருக்கும். பகல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்போ ஒருவேளை அங்க என்ன இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, பூச்சிகள் வந்திருக்கலாம், பூச்சிகள் வந்திருக்கலாம், பாம்புகள் என்ன பண்ணிருக்கலாம் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு போது அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அதிகமா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த ஒரு டைம்ல அதுவும் இதுல என்ன இல்லைன்னா தண்ணி இல்லை, தண்ணி இல்ல, அதே மாதிரி ரொம்ப ட்ரையாவும் இல்ல, ஒரு உலையான ஒரு சேருல என்ன பண்ணிருக்கிறாருன்னா இங்க எரேமியா வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்டை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மள ஒரு ஒரு 10 அடி ஒரு குழியில ஒரு 2 நாள் விட்ட நம்மளால இருப்போமா? கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம்னா இருக்க மாட்டோம், நம்ம ஃபீலே பண்ண மாட்டோம், இதை பத்தி நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா அங்க எரேமியாக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எரேமியா அங்க தள்ளப்பட்டு இருக்கிறார். ஸோ அந்த உலையான சேற்றுல பாருங்க, எப்படி சொல்றது, ஒரு ட்ரையா இருந்தா கூட என்ன பண்ணிடலாம் அப்படியே படுத்துக்கலாம், அப்படியே இருந்துக்கலாம். பட் அந்த சேர்ல என்ன பண்ண முடியாதுன்னா எதுவுமே பண்ண முடியாது, தூக்கம் இருக்காது. ஸோ இப்போ எந்த அளவுக்கு அவரோட லைஃப் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இந்த டைம்ல இவர் இங்க மாட்டிக்கொண்டிருக்கிறார். அடுத்து எரேமியாக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். ஸோ இப்போ எரேமியா மேரேஜ் பண்ணாத ஒரு லைஃப் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வாழ்ந்திருக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா 16:2. நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். சோ இங்க பாருங்க, ஏன் இங்க தேவன் வந்து இவருக்கு பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் சொல்றாரு? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ஏன் எரேமியாவை தேவன் வந்து இங்க திருமணம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அதுக்கப்புறம் பாருங்க 2 விஷயம் சொல்றாரு. நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். சோ அப்படின்னா ஏன் தேவன் அங்க கொடுக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுதுன்னா இந்த பாபிலோன் என்ன பண்ண போறாங்க, வரப்போறாங்க. இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலும் என்ன பண்ண போகுதுன்னா சிறைப்பட்டு கொண்டு போக போகுது. சோ இப்போ ஒருவேளை இந்த இடத்துல உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் பிறந்தாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க, இந்த பூமியிலே எருவாவார்கள். அதாவது அவங்களோட மரணம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நீ வந்து என்ன பண்ணு, திருமணம் பண்ணாத, நான் சொல்ற தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் நீ அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா இங்க தேவன் வந்து எரேமியாக்கு வந்து கட்டளை கொடுத்திருக்கார். சோ இப்ப இதன் நிமித்தம் வந்து எரேமியா என்ன பண்ணிருக்க மாட்டார்னா திருமணம் அவரு செய்யாத ஒரு வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வாழ்ந்திருப்பார். சோ இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்மளுடைய காலகட்டத்துல நடக்குமா? இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்றாருப்பா நீ திருமணம் பண்ணாதப்பா அப்படின்னா நம்ம கேட்போமான்னு பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஸோ அந்த அளவுக்கு நம்மளால உண்மையா ஒரு ஜீவியம் பண்ண முடியுமான்றது நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி யாரோட லைஃப் இருக்குதுன்னா எரேமியாவோட லைஃப் ரொம்ப ஒரு கஷ்டத்தின் மத்தியில தான் என்ன பண்றாருன்னா அந்த டைம் பீரியட்ல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னொருத்தர் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் யாரு? எரேமியா. அடுத்து எசேக்கியல். சோ இப்போ எசேக்கியலோட லைஃப் எப்படி இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். வாசிக்கலாம் எசேக்கியல் 1:1. 30ஆம் வருஷம் நாளல்ல மாசம் 5ஆம் தேதியில் நான் கேபார் நதியண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட்ட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோகாகின் ராஜாவுடைய சிறப்பின் 5ஆம் வருஷமாயிருந்தது. இங்க பாருங்க, எசேக்கியல் அவரோட டைம் பீரியட் எப்பன்னு பார்க்கும்போது யோயாக்கின், அதாவது அந்த செகண்ட் முற்றுகையில் இருக்காரு இல்லைங்களா, யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷத்துல இவர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள். சோ அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா பாபிலோனால சிறை பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. சோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியல் இருக்கிறார். சோ இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயசை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த தானியலும் சரி, எரேமியாவும் சரி, எசேக்கியலும் சரி, இவங்க மூணுமே யாருன்னு பார்க்கும்போது சமகாலம், அதாவது சேம் டைம் பீரியட்ல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். சோ இதுல ஏஜ்
ஏஜ் வைஸ் நம்ம யார் பெரியவரா இருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது எரேமியா வந்து என்ன பண்ணுவாருன்னா பெரியவரா இருப்பாரு. அடுத்து எசேக்கியேல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க 2 பேரை காட்டிலும் வயதுல அவரு சிறியவரா அங்க இருக்கிறாருன்னு பாக்குறோம். சோ இந்த யோயாக்கீன் ராஜாவோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியேல் வந்து சிறைப்பட்டு போறாரு. சோ இப்ப எசேக்கியேலோட டைம் எப்படி இருந்திருக்கும்? எசேக்கியேல் குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்குங்களா? சோ இப்ப எசேக்கியேல் எந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது இவரை நம்ம எப்படி சொல்லலாம்னா 100% என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் சொன்ன விஷயத்த அவர் ஜனங்களுக்கு சொல்றதை தவிர தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காருன்னா வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதாவது இவர் எப்படி நம்ம சொல்லலாம்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:4-5. நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கம் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 396 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியேலோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா தேவன் சொல்றத ஜனங்களுக்கு சொல்றது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன பண்றாருன்னா பிராக்டிக்கலா என்ன பண்றாருன்னா இங்க எசேக்கியேல் வாழ்ந்து காட்டுறார். சோ இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னா அந்த ஜனங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் நீ என்ன பண்ணுனா இடது பக்கமாய் ஒருக்களித்து, அதாவது இது மாதிரி எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சான்ஸே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே சைடு என்ன பண்ண முடியாது, படுக்க முடியாது. ஆனா எசேக்கியேல் பாருங்க 390 நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா இடது பக்கமாய் ஒருக்களித்து என்ன பண்ணிருக்காருன்னா படுத்திருக்கிறாரு. சோ அது எதற்குன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்கள். சோ அந்த 390 வருஷத்துக்கு 390 நாட்கள் என்ன பண்றாருன்னா இவர் இடதுபுறமாய் ஒருக்களித்து படுத்திருக்கிறார். சோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவரோட லைஃப் இருந்திருக்கும்னு பாருங்களேன். சோ இப்போ ஒரே சைடு, அதுவும் அவர் திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கயிறுனால என்ன பண்ணிருப்பாருன்னா கட்டி டைட்டா கட்டி ஜஸ்ட் கொஞ்சம் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்லிப் ஆயிடக்கூடாது, திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாருன்னா எசேக்கியேல் அங்க படுத்து கொண்டிருப்பார். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த டைம்ல இருந்த ஜெருசலேம் ஆல்ரெடி என்ன பண்ணப்பட்டாச்சுன்னா முற்றுகை போடப்பட்டாச்சு. பட் இருந்தாலும் அந்த ஜனங்கள் வந்து ஃப்ரீயா தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கடைக்கு போற விஷயமா இருக்கட்டும், சில காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யூதர்களுக்கு அந்த பர்மிஷன் அங்க இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த டைம்ல இவங்க போகும்போதும் வரும்போதும் எசேக்கியேல் எப்படி பார்த்திருப்பாங்க, யாரா இவன் பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான், ரோட்ல இப்படி படுத்துட்டு இருக்கிறானே அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நினைச்சிருப்பாங்க. சோ இப்போ இதை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் வந்து எசேக்கியேல் எப்படி பார்த்திருப்பாங்கன்னா ஒரு என்ன சொல்றது பைத்தியக்கார மாதிரி தான் பார்த்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ இப்போ ஆனாலும் இங்க எசேக்கியேல் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு லிவிங் ப்ராஃபஸியா வாழ்ந்திருக்கிறார். அதாவது அவர் சொல்றது மாத்திரம் இல்ல, தேவன் சொன்னதை அப்படியே என்ன பண்ணிருக்காருன்னா இங்க ஃபாலோ பண்ணிருக்கிறாரு. சோ இப்போ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:9-10. கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறைய இருக்க வேண்டும். அப்படியே நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க எசேக்கியேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த படுக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான காரியம். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீ வார்கோதுமை கோதுமை பெரும் பயிற்று அதாவது மில்லட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணும், நீ வந்து உனக்கு அப்பம் சுட்டு நீ என்ன பண்ணும், நீ சாப்பிடணும். அதுக்கு இவ்வளவு லிமிட் தான், அதையும் இங்க சொல்றாரு. அதாவது நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறைய இருக்கும். சோ அவ்வளவுதான் என்ன பண்ணணும், லிமிட்டடான ஃபுட் தான் நீ என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க 390 நாள் என்ன பண்றாருன்னா லெஃப்ட் சைட்ல என்ன பண்றாருன்னா படுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல என்ன பண்ண சொல்வாருன்னா படுக்க சொல்வாரு. சோ இங்க சொன்னாருங்களா நீ அப்பம் சுட்டு சாப்பிடணும். சோ இப்ப எதுல சுட்டு சாப்பிட சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா? கவு டங் வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியேலா வந்து வாண்டடா கேட்டு வாங்கிப்பாரு. பட் இங்க பாருங்க தேவன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:12. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வராட்டிகளால் அவர்கள் கண்ணுக்கு முன்பாக சுடப்படுவதாக. சோ பாருங்க அந்த அப்பத்தை நீ என்ன பண்ணணும்னா மனுஷனுடைய கழிவுகள் இருந்து என்ன பண்ணும், அதுல இருந்து நீ சுட்டு சாப்பிடணும்னு என்ன பண்ணிருப்பாருன்னா தேவன் சொல்லியிருப்பாரு. அதற்கு பதிலுக்கு எசேக்கியேல் என்ன சொல்லுவார்னா, தேவனே நான் தீட்டானது என்ன பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே நீ வந்து என்ன பண்ணு,
அந்த மாடுகள் மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீ வந்து அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிடு அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கிறோமா? ஸோ இப்போ இந்த பிரதர் எழுதியிருக்கிற பிரதர் சொல்றாரு. ஸோ இப்போ யூஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்தியன் ஆரிஜின், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, இப்போ நம்ம ஊர்ல பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த வரட்டி பண்றத, யூஎஸ்லயே நம்ம ஆளுங்க என்ன போய் பண்ணிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிருக்காங்களாம். அந்த பிரதர் இங்க கோட் பண்றாரு. ஸோ இப்போ இங்க பாருங்க, எசேக்கியேல் இந்த மாதிரி அந்த வரட்டியில வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா இன்னைக்கு இங்க யூஎஸ்ல, அதாவது அந்த இடத்துல இருக்கிற இந்தியர்கள் வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஆளுங்க இங்க இருந்து போய் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாட்டு சாணத்தை வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, ஃபாலோ பண்றாங்களாம். ஸோ இப்போ அதை வச்சு என்ன பண்றாங்க, அந்த விறகு எரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ ஆனால் யூஎஸ்ல எப்படி ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க, அந்த சார்கோல், அந்த நிலக்கரி, அந்த கரியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அடுப்புகளை வந்து பற்ற வைப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாருன்னா இங்க எசேக்கியேலுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றாருன்னா தேவன் இங்க கொடுக்குறாரு. ஸோ இப்போ ரெண்டு காரியம் பார்த்தோம் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து யாருன்னா எரேமியா பார்த்தோம். ஸோ அவரோட லைஃப் எப்படி ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ரொம்ப ஜாலியா இருந்ததான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரு அந்த மாதிரி இல்ல இல்லைங்களா. ஸோ இப்போ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்காக வந்து அவர் கஷ்டத்தின் மத்தியில தான் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அதே போல எசேக்கியேலும் தான் ஒரு வாழும் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணிருக்காருன்னா எசேக்கியேல் வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இதே டைம் பீரியட்ல இன்னொருத்தர் இருக்கிறார், யாரு, டேனியல். ஸோ இப்போ இங்க பாருங்க, வாசிக்கலாம், டேனியல் 1:6. அவர்களுக்குள்ள யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். சோ இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன்ல என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டிருந்தாங்க. சோ இப்ப இவங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு இவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, சோ இப்ப இந்த இடத்துல டேனியல் வந்து ஒரு கேரக்டர் காட்டுறாரு. வாசிக்கலாம், டேனியல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க டேனியல் வந்து என்னதான் வந்து டேனியல் வந்து எப்படி இருக்காருன்னா சிறைப்பட்டு இருக்கிறாரு. பட் சிறைப்பட்டு போன இடத்துல எப்படி இவங்களை செலக்ட் பண்றாங்க, எதுக்கு செலக்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, நேபுகாத்நேச்சார் எதுக்கு பண்றாருன்னா அவருடைய அரண்மனைக்கு வேலை செய்யறதுக்காக என்ன பண்றாருன்னா இங்க யூத வாலிபர்களை என்ன பண்றாருன்னா இங்க செலக்ட் பண்றாருன்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி போனவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது இங்க தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா இவங்க என்ன பண்ணாங்கன்னா போனாங்க. சோ இப்ப இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் அங்க நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆர்டர் போட்டாரு. என்னன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, என்னோட ஃபுட்டை என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, டேனியல் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய ராஜாவான நேபுகாத்நேச்சருக்கு என்ன பண்றாரு, அகைன்ஸ்ட் பண்றாரு. ஏன்னா இங்க பாருங்க என்ன விஷயம் சொல்றாருன்னா, நேபுகாத்நேச்சர் சொல்றாரு என்னோட ஃபுட்டை பாதி எடுத்து இவங்களுக்கு என்ன பண்ணுங்க சாப்பிட கொடுங்க. பட் இங்க டேனியல் என்ன பண்றாருன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன் இங்க டேனியல் சாப்பிட மாட்டோம்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான தீட்டான அசுத்தமான உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புறஜாதி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரீன்ல இருக்குது இல்லையா பன்றி கறி. ஸோ இப்போ அவங்க அதிகமா விரும்பி சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்றி கறி, இறால், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சாப்பிடுறதுனால இதெல்லாமே நியாயப்பிரமாணத்தின் படி என்ன பண்ணக்கூடாதுன்னா யூதர்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாருன்னா டேனியல் என்ன சொல்றாரு, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இதெல்லாமே நாங்க சாப்பிட மாட்டோம். இந்த ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது டேனியல் மாத்திரம் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா தீர்மானம் பண்ணிருப்பாரு. அந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா தீர்மானம் பண்ணிருக்க மாட்டாங்க. டேனியல் தான் என்ன பண்றாரு, தன் இருதயத்தில் என்ன பண்ணிருப்பார்னா தீர்மானம் பண்ணிருப்பார். சோ இப்போ இவங்களும் என்ன பண்ணிப்பாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. சோ இப்போ இந்த ஒரு இடத்துல டேனியல் அங்க ஒரு கேரக்டர் காட்டினது நிமித்தமாக டேனியலுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க, அந்த ஒரு சொப்பனம் வரும் இல்லைங்களா, நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்துக்கு இங்க டேனியல் விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் டேனியலோட ரேஞ்ச் என்ன ஆயிடுச்சு, வேற லெவலுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா டேனியல் அங்க போயிட்டாரு. அதாவது எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா டேனியல் அங்க போயிட்டார். நம்ம வசனத்துல கூட வாசிச்சிருப்போம். சோ அந்த 3 பேரை காட்டிலும் தானியலுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா தேவன் வந்து சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கத்தக்கதான வெளிப்படுத்தத்தக்கதான ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் வசனத்துல வாசிப்போம். சோ இப்ப பாருங்க டேனியல் இங்க எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன்ல ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாம். சோ அந்த 3 பேரோட லைஃப் நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம் பாருங்க. சோ இவங்க 3 பேருமே எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது சமகால தீர்க்கதரிசிகள் தானே.
சோ ஆனா இங்க எரேமியா பாருங்க டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றாருன்னு தேவன் கொடுக்குறாரு. சோ இங்க எரேமியா எப்படி இருந்திருக்காருன்னா ஒரு சேற்று குழியில ஒரு கிணத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய லைஃப் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வாழ்ந்திருக்கிறாரு. சுற்றிலும் என்ன இருள். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யார் வாழ்றானா எரேமியா வாழ்றாரு. அடுத்து எசேக்கியேல் பாருங்க தன்னுடைய உடம்பை வந்து என்ன பண்றாருன்னா உடலை வந்து வருத்தி கொள்ளத்தக்கதான ஒரு சோதனை யாருக்கு வந்ததுன்னு பார்க்கும்போது எசேக்கியேலுக்கு வந்தது. பட் டேனியலோட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். சோ இப்ப ராஜ அரண்மனையில பட் இப்ப நம்ம எப்படி சொல்லிடக்கூடாதுன்னா டேனியல் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல என்ன பண்ணிருக்காருன்னா டேனியலுக்கு அங்க தேவன் வந்து அந்த ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறார். சோ இப்ப இங்க பாருங்க இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது இப்ப நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க. இந்த 3 பேரை நீங்க இப்ப யாராச்சும் சூஸ் பண்றீங்கன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? யாரோட லைஃப் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? நம்ம எப்படி நினைப்போம்னா டேனியல் மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணோம்னா நினைப்போம் இல்லைங்களா? பட் டேனியலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை இருந்தது. அது நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வேற சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா டேனியல் அங்க என்ன ஆக்கப்பட்டிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அன்னகராய மாற்றப்பட்டிருந்தார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு கொடிய ஒரு சோதனைக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருந்தாருன்னா டேனியலும் அவங்க நண்பர்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போயிருப்பாங்க. பட் இதுல பார்க்கும்போது இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணா டேனியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல தான் என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? சோ இப்ப இதெல்லாமே எப்படின்னு பார்க்கும்போது சோ இப்ப இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணாருன்னா தேவன் கொடுத்தாரு. பட் அவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. சோ இப்போ என்னதான் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க 3 பேருமே என்ன கேரக்டர் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 பேருமே இருந்தாங்க. 3 பேருமே தேவனுடைய சித்தத்தை தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைவேற்றிருந்தாங்க. பட் 3 பேருக்குள்ளுமே என்ன வரலன்னு பாத்தீங்கன்னா பொறாமைன்ற ஒரு எண்ணம் வந்து என்ன பண்ணலன்னா வரல. சோ இப்ப நம்ம இங்க யாரா இருக்க விரும்புறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலா யாரை நம்ம யோசிப்போம்னா டேனியல் மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம யோசிப்போம். சோ இங்க பாருங்க இந்த 3 பேரோட லைஃப்ல நம்ம அவங்க எப்படி அவங்களுக்கு பொறாமை இல்லை அப்படின்றது சொல்லலாம்னு பார்க்கும்போது எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா டேனியலை குறித்து ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய புஸ்தகத்துல கோட் பண்றாரு எசேக்கியேல். சோ இப்போ இது எப்படி எது நமக்கு குறிக்குதுன்னா இப்போ எசேக்கியேல் நினைச்சிருக்கலாம்ல என்ன தேவனே டேனியலுக்கு மட்டும் நீங்க பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்டீங்க. பட் என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ண சொல்றீங்க, மாட்டு சாணத்தை வந்து அதுல சுட்டு என்ன பண்ண சொல்றீங்க, சாப்பிட சொல்றீங்க, இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. ஆனா டேனியலுக்கோ வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க என்ன பண்ணலனா எசேக்கியேல் அங்க என்ன பண்ணலனா பேசல. சோ இப்ப எசேக்கியேல் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னதான் டேனியல் வந்து அவரோட சிறியவரா இருந்தாலும் பாபிலோன்ல அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் அவரை குறித்து என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் வந்து இங்க கோட் பண்றாரு. வாசிக்கலாம் பாருங்க எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இங்க பாருங்க இங்க எசேக்கியேல் எப்படி இருந்திருக்கிறாருன்னா நோவா, டேனியல், யோபு நோவா, யோபு இவங்களோட யாரை கம்பேர் பண்ணி பேசுறாருன்னு பார்க்கும்போது டேனியலை கம்பேர் பண்றாரு. நமக்கு நல்லா தெரியும் நோவா முதலாம் உலகத்துல வாழ்ந்தவர். யோபுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா வாழ்ந்திருப்பாரு. சோ இப்ப இவங்க 2 பேருமே சீனியரா இருக்கும்போது இங்க யாரை வச்சு கம்பேர் பண்றாருன்னா டேனியல் அவங்களோட ஈக்குவலா என்ன பண்றாருன்னா இங்க பண்றாரு. சோ இப்ப இங்க எசேக்கியேல் என்ன நினைக்கலன்னா டேனியல் வந்து என்னோட சிறியவர், அதனால அதே மாதிரி அவர் வந்து அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, அவர் எதுக்கு நான் கோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க என்ன பண்ணலன்னா எசேக்கியேல் நினைக்கல. சோ இப்போ எசேக்கியேல் இங்க என்ன நினைக்கிறாருன்னா தேவன் சொல்றதை என்ன பண்றாருன்னா பேசுறாரு. இருந்தாலுமே அவர் என்ன சொல்றாருன்னா எசேக்கியேல் தாமே அதை நமக்காக என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல டேனியலை குறித்து பதிவு செய்யறாரு. அவருடைய சிந்தை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் சமகாலத்தவர்களாக அவர்கள் இருந்திருந்தாலும் கூட மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்த தானியேலை வந்து அவர் எப்படி பார்த்திருக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் டேனியல் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அப்படி நினைப்போமா? இப்போ நம்ம ஒரு சகோதரர் வந்து நம்மளை காட்டிலும் கொஞ்சம் மேல போறாருன்னா நம்ம அப்படி நினைப்போமானா, சந்தோஷப்படுவோமானா? அது தெரியாது, நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய கேரக்டர் நமக்கு தெரியும், தேவனுக்கு தான் தெரியும். பட் அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப ஏன் தேவன் இங்க எசேக்கியேலுக்கும் எரேமியாவுக்கும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு டேனியலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்.
சோ இங்க பாருங்க, இப்போ இது எல்லாமே எப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தீர்மானத்தின்படி சகலமும். சோ இங்க எசேக்கியலுக்கு நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, எரேமியாவுக்கு நடந்ததா இருந்தாலும் சரி, தானியேலுக்கு நடந்ததாலும் சரி, எல்லாமே ஒரு வகையில எதுன்னு பாத்தீங்கன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நடந்திருக்கு. சோ இப்ப நம்மளும் ஒரு டைம்ல நமக்கு ஒரு சில டைம்ல நமக்கு இந்த கம்பாரிசன் இருக்கும். சோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, பட் அந்த பிரதர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப இதுவா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும் போது நம்ம என்ன நினைக்கணும்னா, சோ தேவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கிறார்னா செய்து கொண்டிருக்கிறார். சோ அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, பட் தேவன் கடைசியில் எங்க போய் கொண்டு போய் வைப்பார்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவா தான் என்ன பண்ணுவார்னா நடத்துவார். அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற அந்த சோதனையில நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கணும். மாறாக நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா அந்த சகோதரர் மேலேயோ சகோதரி மேலேயோ நம்ம பொறாமை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து பாருங்க, நம்ம மூணாவது இன்சிடென்ட்டுக்கு போலாம். சோ இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பாரிசன் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருந்திருக்கு. சோ யாருன்னு பார்க்கும்போது 3+9 அப்போஸ்தல்ஸ். அப்போ இந்த 3 யாரா இருக்கும்? பேதுரு, யோவான், யாக்கோபு, பேதுரு இருக்காங்க இல்லைங்களா? சோ இப்ப இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற 9 பேரை காட்டிலும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சோ இப்ப எப்படி நம்ம சொல்லலாம், சோ இந்த இடத்துல எல்லாம் இவங்க டிஃப்ரெண்டா இருந்திருக்கிறாங்க, ஏதாச்சும் சம்பவங்கள் ஞாபகம் இருக்குதுங்களா? இயேசு கிறிஸ்து மறுரூபத்துக்கு. சோ இப்ப கரெக்ட். பாருங்க, சோ அந்த மறுரூப மலைக்கு யாரை தான் கூட்டிட்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் என்ன பண்ணாருன்னா அங்க இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போனாரு. அதே போல இன்னொரு இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுவாருன்னா கூட்டிட்டு போவார். கெத்செமனேக்கு போகும்போதும் அந்த 9 சீஷர்களை ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து தனியா போய் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க பிரேயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ இப்ப இந்த 3 பேருமே ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா 2 ரீபிரிண்ட்ல என்ன பண்ணிருக்காருன்னா இங்க சொல்லி இருக்காரு. அதாவது 4649 ரீபிரிண்ட்ஸ் 3345. சோ இந்த 2 இதுலயுமே என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க 3 பேரும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 3 பேருமே எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்ஸான வந்து பாத்தீங்கன்னா இவங்க சீஷர்களா இருந்திருக்கிறாங்க. சோ இப்ப எதன் அடிப்படையில் இவங்க ஃபேவரட்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க வந்து தேவனுக்கு அவங்க காட்டின வைராக்கியம், தேவனுக்கு அவங்க காட்டின ஒரு விசுவாசம். சோ இப்ப இதன் அடிப்படையில் அப்ப மற்ற யாருக்குமே இல்லையான்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் விசுவாசம் வைராக்கியம் இருந்தது. பட் அவர்கள் எல்லாரை காட்டிலும் இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லெவல் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் மேல இருந்திருக்கிறாங்க. சோ இப்ப இதை வைத்து பார்க்கையில் நமக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான சோதனைகள் வரும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க பிரதர் வந்து சொல்றாரு. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா ஒரு 2 ஓமைகள் இருக்குது வேதத்துல. சோ இப்ப அந்த முதலாவது ஓமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாலந்து குறித்ததான ஒரு பேரபிள் இருக்கு இல்லைங்களா? சோ இப்போ அதாவது டேலண்ட் அதை பேஸ் பண்ண ஒரு ஓமை இருக்குது. அதே போல ராத்தல் குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும். சோ இப்ப இந்த 2 ஓமைக்கும் என்ன வித்தியாசம் உங்களால சொல்ல முடியுதுங்களா? சோ இந்த 2 ஓமையை நீங்க கம்பேர் பண்ணுங்க. இதுல என்ன சம்பவம் நடக்கும், இதுல என்ன சம்பவம் நடக்கும், ஞாபகம் இருக்குதுங்களா? சோ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ராத்தல் குறித்ததான ஊமையில பார்க்கும்போது அந்த எஜமான் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஊழியக்காரர்களை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா 10 பேரை கூப்பிட்டு 10 ராத்தல் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்குமே கொடுப்பாரு. அதாவது ஈக்குவலா என்ன பண்றாருன்னா இங்க பிரிச்சு கொடுக்குறாரு. பட் ஆனா அந்த தாலந்து ஊமையில வந்து பாத்தீங்கன்னா 3 பேரை கூப்பிட்டுட்டு டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா தாளந்து கொடுப்பாரு. அதாவது ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தருக்கு 2 தாளந்து கொடுப்பாரு, ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுப்பாரு. சோ இது நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈக்குவலா கொடுக்கிற தாளந்துன்றது தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாருமே ஒரே அழைப்புக்கு கூப்பிட்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்காருன்னா நீதிமானா மாற்றிருக்கிறார். சோ அதுல இருந்து என்ன பண்ணலன்னா தேவன் வந்து பட்சபாதம் என்ன பண்ணலன்னா தேவன் அங்க பார்க்கல, எல்லாருக்குமே ஈக்குவல், அதாவது அந்த நீதிமான் என்ற ஒரு அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கிறாரு. பட் இந்த தாளந்து அதுன்னு பார்க்கும்போது அவனவன் திறமைக்கு தக்கதாக என்ன பண்றாருன்னா இங்க கொடுக்கிறார். இன்னைக்கு மண்ணாலையும் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவன் மேல நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ஊழியத்துல இன்வால்வ்மெண்ட் காட்டுறோமோ அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் இந்த தாளந்துகளை கொடுப்பார். சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல தேவனுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க அங்க காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இங்க ஒருவேளை நம்மளும் தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை நமக்கு அதிகமா இருந்ததுன்னா தேவன் நமக்கு அதிகமான அந்த அதற்கேற்ற தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுப்பாரு. சோ இல்ல நான் அப்படியே இருந்துக்கிறேன்னா அந்த ஒரு ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இருக்கக்கூடியவர்களா இருப்போம். சோ இங்க வாசிக்கலாம் வசனத்துல கூட லூக்கா 19:13. புறப்பட்ட போது அவன் தன் ஊழியக்காரில்
10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் பத்து 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 ராத்தல் 10 ராத்தில் திரவியங்களை கொடுத்து 10 ராத்து திரவியங்களை கொடுத்து, நான் திரும்ப வருமானமும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். சோ இங்க பாருங்க, அந்த ஊழியக்காரர் அந்த எஜமான் என்ன பண்றாருன்னா 10 பேருக்கு 10 ராத்தல் ஈக்குவல் ஷேர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அது வந்து அந்த நீதிமான் ஆக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை. அடுத்து வாசிங்க மேத்யூ 25:15. அவனுடைய தீர்மானத்துக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சோ இங்க பாருங்க, இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக என்ன பண்றாருன்னா 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. இதனோட முடிவு நமக்கு தெரியும். அந்த 5 தாலந்து வானவர் என்ன பண்ணிருப்பாரு, அதை மல்டிப்ளை பண்ணிருப்பாரு. 10 என்ன பண்ணிருப்பாருன்னா மல்டிப்ளை. அதே மாதிரி 2 என்ன பண்ணிருப்பாரு. அந்த 1 தாலந்து வாங்கினவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அதை வந்து அதை பிரயோஜனப்படுத்திருக்க மாட்டாரு. அது என்ன பூமியில புதைச்சி வச்சிருவாரு. அதே போல இது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடமா இங்க இருக்குது. சோ இங்க பாருங்க, ஒரு சில விசேஷித்த வேலைகளுக்காக என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அந்த 3 பேரை வந்து என்ன பண்றாரு, பயன்படுத்தினார். அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேரை என்ன பண்ணிருக்காருன்னா பயன்படுத்திருக்காரு. மற்ற 9 பேரும் அதை கண்டு என்ன பண்ணிருக்கலாம்னா வருத்தமும் பொறாமையும் என்ன பண்ணலாம்னா படலையாம். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து சந்தோஷமா பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அளவுக்கு நம்மளால செய்ய முடியலையே, அதை ஒரு நல்ல விதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் நாமளும் அப்படி என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி தான். இப்போ அந்த பிரதர் நல்லா ஊழியம் பண்றாரு, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படி ஒரு எண்ணம் வரலாமே தவிர, பட் அவர் மட்டும் பண்றாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு பொறாமையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதுல நம்ம காட்டிடக்கூடாது. ஸோ இப்போ அந்த 10 பேருமே அந்த 9 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சந்தோஷமான, அதாவது என்ன சொல்றது, ஒரு குட்டான ஒரு நல்ல ஒரு கம்பாரிசனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க எடுத்திருக்காங்க. பட் இந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன வர வாய்ப்பு இருக்கு, பெருமை. சோ இந்த 3 பேருக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா, அவங்களுக்கு வரல, பட் நம்ம யூகிக்கலாம், அனுமானிக்கலாம். சோ இப்ப எப்படி நம்ம என்னன்னா, இப்ப இவங்க 9 பேரை காட்டிலும் நாங்க தான் வந்து சிறந்தவர்கள். சோ இப்ப தேவன் வந்து எங்களை தான் சூஸ் பண்ணிருக்காரு, ஊழியம் பண்றதுக்கு தேவன் என்னதான் சூஸ் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அதே போல நமக்கும் இந்த மாதிரி நிலைமைகள் வரும். ஒருவேளை தேவன் நமக்கு ஊழியம் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார், அநேக காரியங்கள் செய்யறதுக்கு போறதுக்கு கொடுக்கிறாருன்னும் போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா தாழ்மையா, இது தேவன் கொடுத்த ஒரு ஊழியம். சோ இப்போ நான் வந்து ஒரு வேலைக்காரன் அந்த ஒரு மைண்ட்ல இருந்துட்டு செஞ்சுட்டு போனோமே தவிர இது எனக்கு மட்டும்தான் இந்த இது வரும், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த டேலண்ட் கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சகோதரர் நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 பேருக்கும் இந்த 3 பேருக்கும் இருந்ததான ஒரு கம்பேரிசனுக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா நம்ம எந்த மாதிரி நம்ம பிரதர்ஸ் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இப்போ தவறான முறையில் கம்பேர் பண்றோமா இல்ல நல்ல விதத்துல நம்ம கம்பேர் பண்றோமான்றதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பாடமா இருக்குது. ஸோ இப்போ அடுத்து 4வது இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க, இடிமுழக்க மக்கள். ஸோ இப்போ யார் இந்த இடிமுழக்க மக்கள்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்க செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு, அதே மாதிரி அவருடைய சகோதரனாகிய யோவான். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இடிமுழக்க மக்கள். ஸோ இப்போ ஏன் இவங்களுக்கு இடிமுழக்க மக்கள்னு தேவன் இங்க பெயர் கொடுத்தாரு, இவங்களோட வைராக்கியம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினதுனால தேவன் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு கம்பாரிசன் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதுங்களா? அது ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா இவங்க அது அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா, யாக்கோபுக்கு லெஃப்ட்லயும் இவருக்கு யோவானுக்கு ரைட்லயும் கொடுங்க அப்படின்ற மாதிரி. பட் அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இவங்க 2 பேருக்குள்ள இல்ல யோவானுக்கு கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சோதனை நடந்திருக்குது. இப்ப என்னன்னா இங்க இவங்க 2 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள். ஓகேங்களா, 2 பேருமே ஒரு முக்கியமான அப்போஸ்தலர்கள். இதுல யார் சீக்கிரம் மரித்தது? யாக்கோபு. அதாவது அப்போஸ்தலர்கள்லயே முதலாவது மரித்த ஒரு ரத்த சாட்சி யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு. அதே போல கடைசியா மரித்தது யோவான். சோ இங்க பாருங்க யோவானுக்கு எந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருக்குன்னா, இப்ப இவங்க 2 பேருமே ஒரே டைம்ல என்ன பண்றாங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க, பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க யாக்கோபு என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய ஓட்டத்தை சீக்கிரம் முடிச்சிட்டாரு. ஓகேங்களா, ஆனா இங்க யோவான் என்ன பண்றாருன்னா இன்னும் இந்த பூமியில என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வாழ்ந்து கொண்டுட்டே இருக்கிறாரு. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணிட்டாங்க, மரிச்சிட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் இவர் இருக்கிறாரு. சோ அப்ப அங்க யோவானுக்கு என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை நம்ம இதுவை சரியா பண்ணலையோ, நம்ம பலியின் ஜீவியத்தை நம்ம சரியா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் என்ன பண்ணப்பட்டிருக்கலாம்னா
யோவானுக்கு அங்க என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கோம். சோ இப்ப இங்க எப்படின்னா, ஒருவேளை நான் சரியா வளரலையா, ஒருவேளை நான் வந்து அந்த புது சிருஷ்டியை சரியா வளர்க்கலையா, ஏன்னா என்னோட அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, அவர் கோர்ஸை முடிச்சு போயிட்டாரு. நான் என்ன பண்றேன், இன்னும் இந்த பூமியில இந்த மாம்சத்திலேயே இருக்கிறேனே. ஸோ ஒருவேளை எனக்கு இன்னும் அந்த அனுபவங்கள் இன்னும் வரலையா அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம்னா இங்க யோவான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இங்க பாருங்க, அடுத்த இதுல பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத அப்படியே வாசிங்க. யோவான் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர் மரிக்காமல் இருந்தார் என்பதே அதற்கான எளிமையான பதிலாக இருக்க முடியும். அவர் யாக்கோபை காட்டிலும் போதும். நீண்ட இங்க பாருங்க, இங்க யோவான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா அவரோட கான்செக்ரேட்டட் லைஃப் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க பிரதர் சொல்றாரு 65 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்செக்ரேட்டட் லைஃப் இருந்திருக்கு. அதே மாதிரி யாக்கோப் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட கோர்ஸை முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா யோவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான இதுவா இருக்கும். ஏன்னா கூடவே இருந்த பிரதர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட கோர்ஸை முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் நான் இன்னும் இந்த மாம்சத்திலே இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஏன் இங்க யோவான் ரொம்ப நாள் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அந்த டைம்ல ஆதி அப்போஸ்தலர்களை ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கும் ஒரு அப்போஸ்தலன் தேவை. ஸோ அதனால தேவன் என்ன பண்றாருன்னா யோவானை வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்றாருன்னா அங்க வைத்திருக்கிறார். அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சாட்சியா என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா மறிச்சிருக்க மாட்டார் இல்லையா. ஒரு நார்மல் இதுல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க யோவான் மறித்திருப்பார். அடுத்து அதை காட்டின ஒரு முக்கியமான ஒரு வேலை இவருக்கு இருந்தது. என்ன வேலைங்க யோவானுக்கு? 7 சபையினுடைய வரலாறும் யாரு தான் எழுதுறாருன்னு பார்க்கும்போது இங்க யோவான் தான் எழுதுறாரு. ஸோ இப்போ இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், ஒரே டைம்ல பேசிக் கேட்டிருப்போம், ஒரே டைம்ல என்ன பண்ணிருப்போம்னா நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ அந்த டைம்ல நம்ம எப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அதுல என்ன பண்ணிடுவாருன்னா ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா மறிச்சிருவாரு. அதான் ஒரு ஓட்டத்தை முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த சிஸ்டர் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஒன்னா தான் போயிட்டு இருந்தோம். பட் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு, நான் இன்னும் இந்த பூமியிலே இந்த ஒரு மாம்சத்திலே இன்னும் இருக்கிறேனே, அப்ப நான் இன்னும் டெவலப் ஆகலையா, இன்னும் சரியாகலையான்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளையில வந்து பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரம் மறிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகள் சீக்கிரமா மறிச்சிருவாங்க கான்சென்ட்ரேட்டட் பண்ணவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா கம்பேர் பண்ணதுக்கு, அதாவது என்னோட பிள்ளை முன்னாடி போயிடுச்சு தேவன் கிட்ட, பட் இன்னும் நான் வந்து என்னோட ஓட்டத்தை நான் முடிக்கலையா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல பேசிக் கேட்ட பிரதர்ஸ், ஒரே டைம்ல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண பிரதர்ஸ், அதுல ஒரு பிரதர் என்ன பண்ணிருப்பாருன்னா சீக்கிரமா பலியின் ஜீவியத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா முடிச்சிருப்பார். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு அநேகமா வரும். ஸோ இதை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னா நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம இன்னும் இருக்கிறோம்னா அப்ப ஏதோ ஒரு காரியம் நம்ம மூலமா என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நடைபெறணும். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ அதே போலதான் இங்க யோவானுக்கு எதுனா ஒரு 7 கால சபையை குறித்ததான ஒரு வரலாறு என்ன பண்ணணும்னா யோவான் எழுதணும். அதே போல அந்த வெளிப்படுத்துதல் குறித்ததான காரியங்கள் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத யோவான் எழுதணும். அதே போல அந்த அப்போஸ்தலர்கள் ஆதி காலத்துல இருந்த சபை வகுப்பாருக்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடியவரா இங்க என்ன பண்றாருன்னா யோவான் இருக்கிறார் இல்லைங்களா. அதே போல இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நினைக்கணும். இப்ப அநேக மூத்த சகோதரர்கள் இதை குறித்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா. இப்போ ரொம்ப காலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அநேகருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, சத்தியம் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா இன்னும் மறித்திருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம எல்லாருக்கும் பேசிக் எடுத்துட்டே இருக்கிறோம், நம்ம கிட்ட பேசிக் கேட்டு எடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட கோர்ஸ் முடிச்சுட்டாங்க, நம்ம இன்னும் இங்க இருக்கிறோமே போது. பட் அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா இங்க நம்ம யோவான் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ யோவான் அங்க உயிரோடு இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியம் யோவான் மூலமா நடக்கணும் இல்லைங்களா. அதே போல அந்த மூத்த சகோதரர் மூலமா என்ன பண்ணணும், ஒரு சில காரியங்கள் தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி நினைச்சோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு கம்பாரிசன் பண்ணி அந்த சோதனை நம்ம வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த 5வது சம்பவத்துக்கு நம்ம போகலாம் பாருங்க. ஸோ இப்போ 5வது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது லூசிஃபர் அண்ட் லோகோஸ், அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சாத்தானையும் என்ன பண்றோம்னா இங்க நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு சோதனை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரையல் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ என்ன ட்ரையலா இருக்கும், இங்க லூசிஃபரும் என்ன பண்றாருன்னா ஒருத்தர் கூட தன்னை கம்பேர் பண்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அந்த ட்ரையல் வந்தது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ட்ரையல்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயிச்சிட்டார். சோ இங்க லூசிஃபர் என்ன ஒரு ட்ரையல்ல போனாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். ஏசாயா 14:12-15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே,
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். சோ இங்க பாருங்க, லூசிபர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க யாருக்கு ஈக்குவலா தன்னை பேசுறாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவலா என்ன பண்றாருன்னா தன்னை உயர்த்துறத பாக்குறோம். சோ இப்போ உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இங்க யாரோட அவர் கம்பேர் பண்ணி பாக்குறாருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனோட என்ன பண்றாருன்னா இங்க லூசிபர் தன்னை கம்பேர் பண்ணி பாக்குறாரு. சோ இப்போ இந்த ஒரு சோதனையில லூசிபர் என்ன பண்ணிட்டாருன்னா தோத்துட்டாரு. சோ இப்போ பிதாவாகிய தேவனோட தன்னை கம்பேர் பண்ணதுனால இந்த ஜஸ்ட் இந்த கம்பேரிசன் இந்த ஒரு விஷயத்தினால இவர் என்ன ஆயிட்டாருன்னா அங்கிருந்து என்ன பண்ணப்பட்டாருன்னா தள்ளப்பட்டு போனார். சோ இங்க பாருங்க, இவர் ஒரு பிரதான தூதனா என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்தாரு இல்லைங்களா. லூசிபரும் ஒரு பிரதான தூதனா இருந்தாரு. பட் இந்த ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ண இந்த ஒரு சோதனைனால அவர் என்ன நிலைமைக்கு அங்க தள்ளப்பட்டார்னா சாத்தானாய் மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அவர் மாறிட்டார். வாசிக்கலாம் ஏசாயா 14:12-15. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகல பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். சோ இங்க பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சோதனைன்னு பாருங்க. நமக்கும் இந்த சோதனை அநேக டைம் வரும். ஒருவேளை நம்மளும் இது மாதிரி ஒரு பெருமையை நம்ம காட்டிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணப்படுவோம்னா நம்மளும் இங்க தள்ளப்பட்டு போவோம் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிட வேணாம்னா நம்ம மறந்துட வேணாம். சோ இங்க பாருங்க, ஜஸ்ட் இந்த ஒரு கம்பேர் பண்ண இந்த ஒரு விஷயத்தினால இவர் என்னவா மாறிட்டாருன்னு பார்க்கும்போது அவரு சாத்தானா மாறக்கூடிய ஒரு பிரதான தூதன் நிலைமையிலிருந்து அவரு சாத்தானா மாறக்கூடிய நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்க மாறிட்டார் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இதே டைம்ல நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, லோகோஸா இருக்கிறாரு, அதாவது வார்த்தையா இருக்கிறாரு. சோ இப்ப அந்த டைம்ல அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருந்திருக்காங்கன்னா ஆவியின் ஜீவிகளா தான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே அப்ப திவ்ய சுபாவம் இருந்துதான் பாத்தீங்கன்னா கிடையாது. பிதாவாகிய தேவன் மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அழியாமையில அந்த டைம்ல இருந்தாரு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே இதுல இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கீழே விழுந்துட்டாரு. பட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்காரு, அவரோட கேரக்டர் எப்படி இருந்திருக்கு பார்க்கும்போது வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:5-6. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். சோ இங்க பாருங்க, அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா தேவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ணலன்னா தன்னை வந்து என்ன பண்ணலன்னா அவர் அங்க உயர்த்தல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவருடைய கேரக்டர் என்ன பண்றாரு இங்க காட்டுறாரு. தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை என்ன பண்ணலன்னா இவர் கொஞ்சம் கூட அதை விரும்பல, கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். அடுத்த வசனம் வாசிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சோ இங்க பாருங்க, இங்க லூசிபர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரைடுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா போயிருக்காரு. அதாவது ஒரு உச்சகட்ட பெருமைக்கு போயிருக்கிறாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தாழ்மை என்ன பண்ணிருக்காருன்னா இங்க காட்டியிருக்கிறார் பாக்குறோம். சோ இங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சோதனை வந்திருக்கு. பட் அந்த சோதனையில என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க ஜெயிச்சுட்டாரு. பட் அங்க லூசிபர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு சோதனையை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா தோத்துட்டாரு. சோ அதனால அவரு சாத்தானா அங்க மாட்டிட்டாரு. சோ இந்த சோதனையில ஜெயிச்சது நிமித்தம் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்க கொண்டு வந்து இருக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த அழியாமைக்குள்ள என்ன பண்ணிடுறாருன்னா அங்க அவரை கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு விஷயத்துல இந்த கம்பேரிசன், அந்த ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன், இந்த ஒரு சோதனை இருக்கு இல்லைங்களா, இது வெறும் மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல இவங்களுக்கும் வந்திருக்குன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் இங்க நம்ம பாக்குறோம். அதாவது அந்த டைம்ல இருந்த ஆவிக்குரிய ஜீவிகளா இருந்த இவர்களுக்கு கூட இந்த ஒரு சோதனை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போகலாம். சோ அடுத்த சம்பவம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பேதுருவுக்கும் பவுலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கு. சோ இப்ப இது மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பேதுருக்கும் பவுலும் கம்பேர் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸ் பேதுரோட லைஃப்ல பவுலோட லைஃப்ல ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. ஸோ இங்க பாருங்க, பேதுரு என்ன பண்ணுவாருன்னா அப்போஸ்தலருடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிருப்பாருன்னா புறஜாதிகள் அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரூத்துக்குள்ள வருவாங்க, அழைப்புக்குள்ள உள்ள வரும்போது. ஏன்னா புறஜாதிகளோட அந்த இது ஓப்பன் பண்ணதே யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றாரு. அந்த இவர் பிரதர், அவர் பேர் என்ன, கொர்நேலியு மூலமா என்ன பண்றாருன்னா புறஜாதிகளுக்கான அழைப்பு என்ன பண்ணுதுன்னா இங்க ஓப்பன் ஆகுது. சோ அந்த டைம்ல பேதுரு என்ன பண்றாருன்னா புறஜாதிகள் மத்தியில உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சோ அந்த டைம்ல
யாக்கோபு கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. ஸோ இப்போ இவங்க வரதை பார்த்த உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு மாயமாலம் என்ன பண்ணிடுவார். அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்கள் வரதை பார்த்துட்டு புறஜாதிகள் கிட்ட இருந்து சாப்பிட்ற விஷயத்துல இருந்து என்ன பண்ணிடுவாருன்னா அவர் அங்க சைலண்டா எஸ்கேப் ஆயிடுவாரு. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 2:11. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினதினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். இங்க பாருங்க, இதை பார்த்துட்டே இருக்கிறாரு பவுல் பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா, இதை முகமுகமா என்ன பண்றாருன்னா எதிர்க்கிறாரு. நீங்க பண்றது தப்பு அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஓப்பனா என்ன பண்றாருன்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துல யாருடைய முடிவு கரெக்டா இருந்திருக்கும்? ஸோ இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணது கரெக்டா? ஏன்னா ஒரு மூத்த சகோதரர், ஒரு மூத்த ஒரு அப்போஸ்தலர், இவர் எப்போ வந்தாரு? லாஸ்டா வந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு மூத்த சகோதரரை இவர் ஒரு இளைய சகோதரன் இந்த மாதிரி பண்ணலாமா? முகமுகமா எதிர்க்கலாமா? இது நியாயமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இப்போ இங்க பவுல் பண்ணது கரெக்டா, அப்போஸ்தலனாகிய பேதுரு பண்ணது கரெக்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் மூத்த சகோதரா இருந்தாலும் சரி, இளைய சகோதராலும் சரி, தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி ஏதாவது மிஸ் ஆனா நம்ம என்ன பண்ணணும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா என்ன பண்றாருன்னா இங்க எதிர்க்கிறார். நீங்க பண்ணது தப்பு பேதுரு. ஏன்னா இங்க விருத்த சேதனம் இல்லவனும் விருத்த சேதனம் இல்லாத ஒன்றும் இல்லை. ஏன்னா இது புறஜாதியோட காலகட்டம். அவங்க உள்ள வரும்போது அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி அங்க என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இங்க பேதுருக்கு என்ன பண்ணுவார்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கிளாஸ் எடுப்பார். ஸோ இப்போ இதை பேதுரு அகைன்ஸ்ட் பண்ணியிருப்பாரா? நீ எப்படி சொல்லலாம், நீ நேத்து வந்தவன், நீ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து பேதுரு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பேசியிருப்பாருன்னா பேசியிருக்க மாட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம ஒரு மூத்த சகோதரா இருக்கிறவர்கிட்ட போயிட்டு பிரதர் நீங்க இப்படி பண்றது தப்பு பிரதர், வசனத்தின்படி இது இப்படி இல்லை பிரதர்னு சொன்னா அவர் நம்ம சொல்றதை கேட்பாரா ஃபர்ஸ்ட்? இல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி போய் பேசுவோம்னா இல்ல. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, கடைசியா வந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம பாக்குறோம். ஆனா அங்க என்ன பண்றாருன்னா தைரியமா என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. ஸோ இந்த இரண்டு அப்போஸ்தலருக்கும் இடையே ஒரு உபதேசரி, அதாவது இது டாக்டரின் பிரச்சனை. ஸோ இப்போ இங்க பேதுரு என்ன பண்றாருன்னா விருத்த சேதனம் உள்ளவர்கள் சைட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா விருத்த சேதனம் இல்லாதவர்கள் சைட்ல புறஜாதிகளுக்கு இது சப்போர்ட்டா பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இங்க டாக்டரின் ரீதியா வந்து என்ன பண்ணிருக்குன்னா இவங்களுக்குள்ள இந்த ஒரு கிளாஷ் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இங்க வந்திருக்கு. ஸோ அதை பேதுரு எப்படி பார்த்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது பிற்காலத்துல இதே பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எப்படி எழுதுறாருன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:15-16. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இந்த ஒரு இடத்துல பாருங்க, என்னதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை எதிர்த்து இருந்தாலும் கூட பிற்காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எப்படிதான் பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிதான் சொல்றாருன்னா நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். சோ இப்ப இந்த ஒரு எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ மேபி ஒரு காலத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு, பேதுரு எதிர்த்து இருக்கிறாரு. அதை பேதுரு எப்படி பாக்குறாருன்னா அங்க ஸ்போர்ட்டிவா என்ன பண்றாருன்னா எடுத்துக்கிறாரு. ஏன்னா இவர் பண்ணது தப்பு. ஸோ இப்போ இவர் பண்ண தப்பா அவர் சொன்னது நிமித்தமாக அதை பேதுரு என்ன பண்ணிக்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு பிரியமான சகோதரன். ஆனா இந்த காலகட்டத்துல நம்மளுடைய மூத்த சகோதரர்களா சரி இல்ல நம்ம இளைய சகோதரர்கள் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கேள்விக்குறிதான். நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, நான் வந்து இத்தனை வருஷமா என்ன பண்றேன், ஊழியத்துல இருக்கிறேன், நான் 30 வருஷமா ஊழியத்துல இருக்கிறேன், நான் 300 பேருக்கு என்ன பண்ணிருக்கேன், ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், நீ எப்போ வந்த, நேத்து தான் வந்த, நீ வந்து என்ன சொல்லலாமா
அப்படின்னு என்ன பண்ணா அங்க உங்களுக்கு கிளாஷ் வந்து என்ன ஆயிடும்னா பிரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே தனித்தனி எக்லிஷாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் ரெண்டு பேருமே அந்த கம்பேரிசன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கரெக்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு சோதனையை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பேதுரு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அதுல வின் பண்ணியிருக்காரு. அவர் அங்க பவுலை பத்தி தப்பாவும் அவர் பேசல, அவர் குறித்து சொல்றாரு பாருங்க. அவர் எழுதுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்காலரா என்ன பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு அப்படின்றத இங்க பேதுரு தன்னுடைய நிருபத்துல என்ன பண்றாருன்னா இங்க அவரு கோட் பண்றாரு. சோ இப்போ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் இந்த ஒரு சோதனை வரும், அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரதர் நம்ம கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்றாரு, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா அது சத்தியத்தின்படி கரெக்டா தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர அதற்கு நம்ம எதிர்த்தெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செஞ்சிடக்கூடாது. ஸோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு கரெக்டா என்ன பண்ணிருக்காருன்னா அதை செய்திருக்கிறார் அப்படின்னு என்ன பண்றோம் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து 7வது ஒரு விஷயத்துக்கு நம்ம போலாம். ஸோ இப்போ இந்த ஒரு சோதனை இருக்குது இல்லைங்களா, இது எல்லாருக்குமே லைஃப்ல என்ன பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா இது வந்திருக்கும். இங்க பாருங்க, இப்போ நீங்க சொல்லுங்க இதை கம்பேரிங் ஹெல்த் இஷ்யூஸ் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம அநேகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பேரிசன் இன்னைக்கு இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லிடுவோம்னா எனக்கு வந்து பிரதர் எனக்கு இந்த உடம்பு கொஞ்சம் சரியில்லை பிரதர், எனக்கு கண்டி உடம்பு சரியா இருந்ததுன்னா என்ன மாதிரி யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம். இப்போ அந்த பிரதர் பாருங்க நல்லா பண்றாருன்னா பிரதர் அவர் உடம்பு நல்லா இருக்கு பிரதர், அவரால் ஓட முடியுது ஒடியார முடியுது அதனால பண்றாரு பிரதர், எனக்கு கண்டி இந்த கால் பிரச்சனை கண்டி இல்லைனா நான் அவரோட நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்க நிறைய டைம்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்ம இது மாதிரி பேசியிருப்போம். பட் இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம யாரை இங்க பாக்குறோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பாக்குறோம். ஸோ இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் 19:12. அவருடைய சரீரத்தில் இருந்து உருமல்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இந்த ஒரு இடத்துல வந்து பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல அப்போஸ்தலனாகிய பவுலோட உடம்புல இருந்து அவருடைய ஷாலு அவருடைய உருமால்கள் தான் அந்த ஷாலு அந்த ட்ரெஸ் அதை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு வியாதியஸ்தர் மேல போட்டா என்ன ஆயிடுதான் உடனே வியாதி என்ன பண்ணிடுதுன்னா சுகமாயிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அவர்களை போட்ட உடனே வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாதாவைகள் மேபி அங்க அசுத்தாவிகள் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ல இருந்த பவர் மூலமா என்ன ஆகுதுன்னா அதுவும் என்ன ஆயிடுதுன்னா அங்க விலகி போயிடுது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ இங்க பாருங்க இதெல்லாமே பண்ண அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கே ஒரு ப்ராப்ளம் இருந்ததா இல்லைங்களா? ஸோ அவர் நினைச்சிருந்தா அதை இது பண்ணிருக்கலாம் இல்லையா, அவரோட ட்ரெஸ்ஸே அவர் மேல போட்டிருந்தா அந்த இது போயிருக்கும் இல்லைங்களா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பண்ணல. இங்க பாருங்க வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:7-8. அன்றியும் எனக்கு வெளிப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இங்க பாருங்க எல்லாமே அற்புதம் பண்ண அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் ஒரு முள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் நினைச்சிருந்தா அவரோட வியாதிக்காக என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த விஷயம் பண்ணிருக்கலாம். பட் இங்க என்ன சொல்றாருன்னா என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ண ஊழியம்லாம் அவர் சரீரம் ரொம்ப நல்லா ரொம்ப திடகாத்திரமா இருந்த அவர் ஊழியம் பண்ணாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவரு வியாதிகளை வச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்காருன்னா ஊழியம் பண்ணிருக்கிறாரு. ஸோ இப்போ என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அது என்ன முள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த மாதிரி அவர் தேவன் கிட்ட என்ன பண்றாருன்னா 3 டைம் கேட்டிருக்காரு, இது நீங்கும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதுக்கு தேவன் கொடுத்த பதில் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? என்ன பதில் கொடுத்தாருங்க? என் கிருபை உனக்கு போதும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்க பாருங்க தேவன் சிம்பிளா சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். சோ போ அதை வந்து என்ன பண்ணலாம் தேவன் அவர்கிட்ட இருந்து நீக்கல, அந்த முள்ள என்ன பண்ணலாம் தேவன் அவர்கிட்ட இருந்து நீக்கல, மாறாக என் கிருபை உனக்கு போதும். சோ இதே இதுல நீ என்ன பண்ணு, எனக்கு ஊழியம் பண்ணு, பலவீனத்திலே என் பலன் என்ன பண்ணும் பூரணமாய் உனக்கு விளங்கும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா இங்க தேவன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய அதை பத்தி என்ன பண்ணலன்னா அவர் அங்க மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட ஊழியத்தை அவரு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. சோ இப்போ அவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அவரோட உடம்புல அவர் ஃபேஸ் பண்ணாரு?
அவருடைய கண் பார்வையில இருந்த குறைபாடு. சோ அதனால தான் நமக்கு நல்லா தெரியும். அவரு கூட அநேக வந்து பாத்தீங்கன்னா உதவிக்காரர்கள் எல்லாருமே இருந்தாங்க. லூக்கா இருந்திருப்பாரு, மார்க் இருந்திருப்பாரு, அதே போல தீமத்தேயு, தீத்து, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுதக்கூடிய விஷயத்திலும் அவர் கூட போறது, அவருக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல அவர்களுக்கு உதவிக்காரர்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. சோ இப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது அது கலாத்தியர்ல அவர் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். சோ இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு ஒருவேளை நீங்க கண்ணு கொடுக்கிற அளவுக்கு கூட நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, நீங்க அப்படி சாட்சியா நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி கலாத்தியர் சபைக்கு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. சோ அவருக்கு பார்வையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணிருக்குன்னா இருந்திருக்கு. சோ அந்த விதத்துல தான் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அங்க ஊழியம் செய்திருக்கிறார். சோ இப்போ நான் சரி பண்ணிட்டு பிரதர், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் கியூர் பண்ணிட்டு அப்புறமா வந்து நான் என்ன பண்றேன், மினிஸ்ட்ரி நான் கண்டினியூ பண்றேன்னு என்ன பண்ணலன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லவே இல்லை. சோ இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கடுமையான சோதனை தான். சோ இது பொதுவா எல்லாரிடத்திலும் என்ன பண்ணோம்னா இது காணப்படும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காரியத்தில் நாம் பார்க்கிறபடி மற்றவர்களை குணப்படுத்திய அவர் அந்த வரத்தினை கொண்டு என்ன பண்ணிக்கலனா தன்னைத்தானே என்ன பண்ணிக்கலனா அவர் குணப்படுத்தி கொள்ளவில்லை. இது குறித்து அவர் கர்த்தரிடம் என்ன பண்ணிருக்காருன்னா மன்றாடினார். 3 டைம் என்ன பண்ணிருக்காருன்னா கேட்டிருக்காரு. ஆனா தேவன் சொன்னது அவருடைய கிருபையால் அதை தொடர்ந்து என்ன பண்ணார்னா பொறுத்து கொள்ளும்படி, அதாவது என் கிருபை உனக்கு போதும்பா, அதை நீ என்ன பண்ணிக்கோ, அதை வச்சுட்டே நீ வந்து ஊழியம் பண்ணு, அதுதான் எனக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் அங்க சொல்லிட்டாரு. சோ இப்போ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கேற்றபடி என்ன பண்ணிட்டாருன்னா கீழ்ப்படிந்துட்டார். சோ இப்போ இன்னைக்கு நாம அந்த மாதிரி இருக்கிறோமா? சோ இப்போ பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நான் பண்றேன், அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோமா? பிரதர் இருங்க பிரதர், எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன், அப்புறமா வந்து நான் செய்யறேன், அந்த மாதிரி மைண்ட்ல நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இங்க பாக்குறோம். அதே போல நம்ம மற்றவர்களை எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, அவருக்கு உடம்பு நல்லா இருக்கு பிரதர், அவரால் பண்ண முடியும், என்னால பண்ண முடியாது, அப்படியே நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். நம்ம இங்க இருந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா ஈஸியா சொல்லிடுறோம், அவர் பார்க்க நல்லா இருக்கிறாரு அதனால அவர் உடம்பு நல்லா இருக்குன்னு நம்ம ஜென்ரலா சொல்லிடலாம். மேபி அவருக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு சரீர பலவீனங்கள் என்ன பண்ணோம்னா இருக்கும். சோ அந்த ஒரு சோதனை கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப கடைசியா நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். சோ இப்போ கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு சோதனை என்னன்னு பார்க்கும்போது உனக்கு என்ன. சோ இப்போ இந்த ஒரு வார்த்தை எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்ட மாதிரி, யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். சோ இப்போ இது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலிலேயா கடல் அருகே ஒரு உயிர் தெரிந்ததற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க பேதுரு, யோவான் எல்லாம் இருப்பாங்க. சோ இப்போ அந்த டைம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவோட லைஃப் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். வாசிக்கலாம், யோவான் 21:18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இங்க பாருங்க, இந்த ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பேதுரு மரிக்க போகிறார் அப்படின்ற விஷயத்தை இங்க தீர்க்க தரிசனமா என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதாவது நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுல, அதாவது அவர் எப்படி ஃபியூச்சர்ல வந்து மரிக்க போறாருன்ற விஷயத்த அவர் அங்க சொல்லிட்டே இருப்பாரு. சோ இப்ப இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட தான் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு. பட் பேதுருவோட மைண்ட் என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பத்தி என்ன சொல்றாருன்றது என்ன பண்ணலன்னா கேட்கல. அதாவது தேவன் என்னை பத்தி என்ன சொல்றாரு அதை வந்து என்ன பண்ணலன்னா பேதுரு மைண்ட் பண்ணல. பட் பேதுரோட எண்ணம் எல்லாம் இன்னொருத்தர் மேல என்ன பண்ணுதுன்னா இருக்குது. சோ அதுதான் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கலாம், யோவான் 21:20. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். சோ இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரோட லைஃப் குறித்து பேசிட்டு இருக்கிறார். பட் ஆனா இங்க யோவானோட மைண்ட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பாத்துட்டே இருக்கிறாரு. அதாவது யாரு பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா இங்க
யோவான் வராரு. சோ இப்ப யோவான் வரத பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே இவருக்கு எப்படி இருக்கும், இவரோட லைஃப் எப்படி இருக்கும். இங்க இயேசு கிறிஸ்துவோட டார்கெட் வந்து பேதுருவோட லைஃப் பத்தி பேசுறாரு. பட் பேதுருவோட டார்கெட் வந்து பேதுரு ஆண்டவரே யோவான் எப்படி இருப்பாரு, அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா இங்க கேக்குறாரு. சோ இப்ப அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அதுக்கு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம் 21. கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்க இயேசு கிறிஸ்து டைரக்டாவே சொல்லிட்டாரு, நான் வர வரைக்கும் கூட இங்க யோவான் இருந்தா உனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் உன்கிட்ட என்ன சொல்றேன், உன்னோட விஷயத்தை பத்தி சொல்றேன், நீ என்ன பண்ணு, என்ன ஃபாலோ பண்ணு, நீ வந்து என்ன பண்ணாத, மற்றவர்களை நீ என்ன பண்ணாத, பார்க்காத. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய அனுபவங்களை என்ன பண்றோம்னா சக சகோதரர்களோட என்ன பண்ணிக்கிறோம்னா கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு பிரதர், ஆண்டவர் இப்போ இவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி இருக்கும்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா மற்றவர்களோட லைஃபோட நம்மளோட லைஃப் என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அவங்களுடைய அனுபவத்தை என்ன பண்றோம்னா நம்மளோட லைஃபோட ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. சோ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி இன்னொரு பிரதரோட நம்மளோட லைஃப் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் இங்க பேதுரு கிட்ட சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உனக்கு என்ன வந்துச்சு, நீ வந்து உன் வேலையை மாட்ட என்ன பண்ணு, மாத்திர நீ பாரு அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அட்வைஸ் பண்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. சோ இதுல நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு நம்ம பிரதர்ஸை ஃபாலோ பண்றோமா இல்ல இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோமா. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மூத்த சகோதரா இருக்கிறாரோ இல்ல நமக்கு சத்தியம் சொன்னவங்களா இருக்கட்டும், மற்றவர்களோட லைஃபையே பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னோட லைஃபை விட்டுறாங்க. இப்ப அந்த பிரதரே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த பிரதர் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவாருன்னா விழுந்துருவாரு. சோ அப்ப அதனால இது இவங்களுக்கு என்ன ஆயிடும்னா இவங்க விழுறதுக்கு அது காரணமாயிடும். சோ இப்ப இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்ன பண்றாருன்னா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியின் ஒழுங்குமுறையில பேஜ் நம்பர் 355ல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். இது கர்த்தருடைய பின்னடியார்கள் கற்றுக்கொள்வதற்கு இருப்பதிலே கடினமான பாடமாகவும் அதே சமயம் மிகவும் முக்கியமான பாடமாகவும் காணப்படுகிறது. நாம் சுற்றி பார்க்கவும் நமக்கு கர்த்தரால் படுகின்றது அதே அளவிலான சிச்சைகள் அல்லது சோதனைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது பாரங்கள் ஏன் சக சீசன் ஒருவனுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்று சிந்திக்கவும். ஒரு நிமிஷம் சிஸ்டர், இங்க பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்றதான சிக்ஷைகள் அல்லது சோதனைகள் ஏன் மற்ற பிரதருக்கு வரல, நம்ம எப்படி நினைக்கிறோம்னா எனக்கு இந்த சோதனை வருது ஏன் அவருக்கு வரல, ஏன் இந்த சிஸ்டருக்கு வரல, அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை நம்ம அப்படி யோசிக்க முற்படுவோமானால் மற்றும் கர்த்தர் குறித்தும் அவரது ஞானம் குறித்தும் அவரது செய்கைகள் குறித்தும் உள்ள விஷயத்தில் நியாயம் தீர்க்கிறோம். நம்ம அப்படி யோசிச்சோம்னா நம்ம தேவனையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியாயம் தீர்க்கிற அளவுக்கு நமக்கு நடக்குது, தேவன் அவங்களுக்கு நடக்கலன்னா தேவன் அவருக்குன்னு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டாருன்னா அவர்களுடைய லைஃப்ல தேவன் செய்ய மாட்டாரு. சோ ஒருவேளை நம்ம அப்படி நினைச்சோம்னா விளைவு நமக்கே பாதகமா என்ன பண்ணணும்னா காணப்படும். இது நம்முடைய சமாதானம். சோ இப்ப நம்ம கடைசியில என்ன ஆயிடும்னா அடுத்தவங்களை பார்த்துட்டே போவோமே தவிர நம்மளுடைய அழைப்பை என்ன பண்ணிவிடுவோம்னா மறந்துடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சமாதானத்தை அழித்து போடும், நம்முடைய விசுவாசத்தை இது என்ன பண்ணிடும்னா வலுவற்றதாக்கிடும் மற்றும் ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திடுவதற்கு அவசியமான படிப்பினைகள், அதாவது நம்ம வளர முடியாது, நம்ம மற்றவங்களே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம இது வளர முடியாது, நமக்கு ஒரு தடையா இங்க காணப்படும். சோ அந்த மாதிரி நமக்கு மைண்ட்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா உனக்கு என்ன அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயத்தை நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். என்னை பின்பற்றி வா, இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு நீ திராணியற்றவன். சோ அப்போ மத்தவங்களை குறித்தெல்லாம் நீ கம்பேர் பண்ண தேவையில்ல. உன் வேலை என்ன, தேவன் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு, நீ அதுல கேரக்டர் காட்டினா நீ சபையா மாற போற. அந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுமே தவிர இவர் சபையா போவாரா, இவரோட லைஃப் இப்படி இருக்கே, அதை நம்ம என்ன பண்ண தேவையில்லனா நம்ம மற்றவர்களுடைய லைஃபை குறித்து நம்ம கேர் பண்ண தேவையில்ல அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்துல தேவன் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா கர்த்தர் நம்மை மற்றவர்களுடன் என்ன பண்றது இல்லைன்னா ஒப்பிடுவதில்லை. சோ இப்ப நம்ம தான் என்ன பண்றோம்னா மற்ற பிரதரோட கம்பேர் பண்றோம். ஆனா தேவன் என்ன பண்றது இல்லைன்னா மற்றவர்களோட நம்மள என்ன பண்றது இல்லைன்னா கம்பேர் பண்றதே இல்லை. சோ இப்ப இதுல பாருங்க, சிறப்பானதொரு அளவீடோ அல்லது தரநிலையோ இருந்தால் நம்மை ஒப்பிட்டு பார்த்து, சோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம இன்னொரு பிரதர் வச்சு நம்ம இந்த பிரதர் மாதிரியே நம்மளும் இருக்கணும், இந்த பிரதர் மாதிரியே நம்மளும் பேசணும், இந்த பிரதர் மாதிரியே லைஃபை நம்மளும் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க,
ஒரு இங்க சொல்றாரு பாருங்க, இயேசு பேதுருவிடம் கூறியது போல் மற்றவரை அல்ல, மாறாக என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான புத்திமதி. ஸோ இப்போ மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க, ஜீசஸ் சேட் டு ஹிம் ஃபாலோ மீ. ஸோ இப்போ என்ன நீ வந்து என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. ஏன்னா சகோதரர்கள் எப்பனாலும் என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க சகோதரர்களை பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ இப்போ நாம் எல்லாருமே ஈக்குவல், ஒரே மாதிரி ஆனவர்கள் இல்ல அப்படின்றத இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஸோ இப்போ இந்த நம்ம எல்லாருமே இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரைஸ்ட், அதாவது அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆர்கன்ஸ், ஒரு ஒரு உறுப்புகளா நம்ம என்ன பண்றோம்னா இருக்கிறோம். சோ இங்க பாருங்க, கை செய்யக்கூடிய வேலையை கால் என்ன பண்ணாது, செய்யாது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அவர் பண்றாரு நான் பண்ணலையே அப்படின்னு என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். ஒருவேளை அவருக்கு அந்த விஷயம் இருக்குதுன்னா அது தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. நம்மளால என்ன முடியுமோ அந்த ஒரு வேலையை தான் நாம இங்க செய்யணும். சோ இப்போ நம்ம கையா இருந்தோம்னா சாப்பிடுற வேலை, வேலைகள் செய்யறது தான். சோ இப்போ ஒருவேளை நம்ம காலா இருந்தோம்னா நடக்கக்கூடிய வேலை தான் நம்மளோட வேலை. சோ இப்போ கால் போய் என்ன பண்ணாதுன்னா சாப்பிட முடியாது இல்லைங்களா? சோ இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கம்பேர் பண்ணிடக்கூடாது. சோ இப்போ இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்தவர்கள். சோ இப்போ என்னதான் நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒன்னா இருந்தாலும் ஒருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனியான ஒரு வேலைகள் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மற்றவர்களோட நம்ம கம்பேர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றோம்னா சொல்றோம். சோ இப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் சிஸ்டர். நாம் பலவீனராகவோ பலமுள்ளவராகவோ நன்றாக பழகக்கூடியவராகவோ கூச்ச சுவாபம் உள்ளவராகவோ நன்கு பேசக்கூடியவராகவோ அல்லது அமைதியானவராகவோ உடல் நலத்துடன் போராடுகிறவராகவோ வலிமையானவராகவோ ஏழையாகவோ அல்லது பணக்காரராகவோ சிறந்த மாணவராகவோ அல்லது இன்னும் முயற்சிப்பவராகவோ பொது ஜெபிப்பதில் பதட்டமானவராகவோ அல்லது நன்கு ஜெபிப்பவராகவோ இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அங்கத்தினமும் பாராட்டப்பட உணரப்பட வேண்டும். மற்றும் ஒவ்வொரு இங்க பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம எப்படி இருக்கலாம்னா ஒரு சபையில பலவீனரா ஒருத்தர் இருக்கலாம், ஒருத்தர் பலம் உள்ளவரா இருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து நல்லா எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாரு, ஜோவியலா பேசுவாரு. பட் ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவமா அமைதியா இருப்பாரு. சோ அதை நம்ம எப்படி நினைச்ச கூடாதுன்னா, இந்த பிரதர் நல்லா பேசுறாரு, இவர் என்னவாயிடுவாரு, சபையா மாறிடுவாரு. இந்த பிரதர் பேசவே மாட்டாரு சபையில, இவர் வந்து பாத்தீங்கன்னா சபையெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. சோ இங்க ஒருத்தர் வந்து ஏழையா இருப்பாரு. சோ இப்ப ஏழையா இருந்தா அப்ப கன்ஃபார்ம் இவர் சபையாயிடுவாரு. ஓ இவர் பணக்காரரா இருக்காரு, இவர் ரொம்ப பெருமையா இருப்பாரு, அப்ப இவர் வந்து சபையா மாற மாட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஜெபமே பண்ண தெரியல, ஒரு ஜபம் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா திக்குறாருன்னு வச்சுங்களேன், என்ன இந்த பிரதருக்கு ஜபமே பண்ண தெரியல, இவரெல்லாம் எப்படி சபையா மாறுவாரு, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிட கூடாது. சோ இப்ப அதை பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு பாருங்க, ஆனால் ஒவ்வொரு அங்கத்தினனும் பாராட்டப்பட வேண்டும். அப்ப ஏதோ ஒரு வகையில தேவன் அவருக்கு வேற ஒரு வேலை என்ன பண்ணிருப்பாருன்னா செய்திருப்பார். நம்மளுக்கு தெரியாது, அவர் வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணலாம், தேவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கலாம். அவர் சபையில பேச முடியாத இருக்கலாம், பட் ஆனா ஒரு வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒரு வகையில ஒரு கேரக்டர் மூலமா என்ன பண்ணுவாருன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு லைஃப் நம்ம அவர் வாழ வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் இங்க சொல்றாரு, ஒவ்வொரு அங்கத்தினரும் அந்த ஒரே சரீரத்தில் தனித்துவமாக இருக்கிறார்கள். சோ என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை பெரிதும். சோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா கம்பேர் பண்ணி பார்க்காம தேவன் அவரை ஏதோ ஒரு பார்ட்டா வச்சிருக்கிறாரு, அவருக்குண்டான வேலையை கண்டிப்பா அவரு செய்வாரு. சோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை மாத்திரம் நம்ம பண்ணிட்டு போனோம்னா கரெக்டா இருக்கும். சோ இப்போ இந்த ஒரு டைம்ல நம்ம யாரை நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பேசுற ஸ்பீக்கர்ஸ். சோ இந்த பிரதர் நல்லா பேசுறாரு, அப்ப இவர் மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படி நம்ம நினைக்காம யாரை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து எனும் உன்னத தரநிலையோடு. சோ நம்ம கம்பேர் பண்ணணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம யாரை தான் கம்பேர் பண்ணணும்னு பார்க்கும்போது கிறிஸ்து எனும் உன்னத தரநிலையோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் அந்த உன்னத சாயலை அடைய நம்ம என்ன பண்ணணும்னா முழுமையா நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சிக்கணும். சோ இப்ப கடைசியா how to handle this trials of comparison. சோ இப்ப கடைசியா நம்ம பாடத்தை முடிக்க போகிறோம். சோ இப்ப ஓகே பிரதர் எல்லாமே பார்த்தோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, இப்ப அந்த ஒரு சோதனையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்களேன், அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது, ஒருவேளை நம்ம அதுல தோத்துட்டோம்னா
எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம ஆதார வசனமா வாசிச்சோம். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துல பாருங்க, நம்ம ஒருத்தரை மேன்மையா நினைச்சிட்டாலே நம்மளுக்கு என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பேர் பண்ற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணாதுன்னா வராது. மனத்தாழ்மையா இவர் நம்மளோட ஒரு வகையில மேலாதான் இருப்பாருன்ட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ கடைசியா பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில் திஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு விஷயத்த மைண்ட்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எவ்ரி பிரதர் நாட் சிமிலர். எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன நினைப்போம்னா, பிரதர் நான் எப்படி இருக்கிறேன் நீங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்பார்க்க கூடாது. ஸோ அதே மாதிரி பி ஹம்பிள் வித் அவர் டேலண்ட். ஒருவேளை தேவன் நமக்கு திறமைகள் தாளந்துகள் கொடுத்திருந்தா அதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பெருமை நமக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் சிமிலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, தானியல், எரேமியா, எசேக்கியல். ஸோ இப்போ 3 பேருமே வந்து தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் தான், தேவனுடைய திட்டத்தின்படி தான் வாழ்ந்தாங்க. பட் அவங்களோட லைஃப் ஒரே மாதிரி இல்ல. பட் ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா 3 பேருமே என்ன பண்ணியிருந்தாருன்னா சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ அதே மாதிரி தான். ஸோ இப்போ பி ஹம்பிள் வித் அவர் டேலண்ட் அப்படின்னும் போது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாம்னா நம்ம அடையாளமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவரு சிலுவையின் மரண பரியந்தம் அவர் நினைச்சிருந்தா எல்லாமே செய்திருக்க முடியும். ஆனா என்ன பண்றாருன்னா மொத்தமா அவரு தன்னுடைய தாழ்மையை அங்க அவரு காட்டுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பி கிரேட்ஃபுல் டு காட். அதாவது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது நம்மளுடைய இதனால கிடைக்கல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு ஒரு கார் கொடுக்குறாருன்னா நம்ம பெருமையா இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா தேவன் கொடுக்கல. ஸோ அதை வைத்து நம்ம தேவனுக்காக என்ன ஏதாவது செய்ய முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமா, அதை போற வரத்துக்கு பிரயாணத்துக்கு அதற்கு பயன்படுத்த முடியுமான்னு தான் நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவர் உடம்புல பல பிரச்சனைகள் இருந்தாலுமே தேவனுக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு நன்றியுள்ளவரா என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கடைசியா பார்க்கும்போது பி ஹாப்பி வித் பிரதர் அண்ட் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு பிரதரோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா பொறாமைப்படாம, பரவாயில்ல இந்த பிரதர் வந்து ரொம்ப சந்தோஷமா பண்றாரு, தேவனுக்கு ஊழியம் பண்றாரு அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா அதை நம்ம சந்தோஷமா ஒரு பிரதரோட கேரக்டரை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடியது. அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணாருங்க, இப்போ பவுல் வந்து இப்படிதான் பேசுறாரு, ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுறாரு, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இல்லாம எனக்கு பிரியமான சகோதரன். ஸோ அவர் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இதெல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவரை குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சந்தோஷப்பட்டார் இல்லைங்களா. அதே போல நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளும் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நம்ம இந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நாம ஜெயிக்கலாம்ன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.